வெல்கம் டு மிஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன அப்டேட் வீடியோ தாங்க. இது ஒரு கார்டனிங் அப்டேட் வீடியோ. இது என்னங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கார்டனிங் அப்டேட் வீடியோன்னே வச்சுக்கலாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி விதை எப்படி விதைக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் முளைச்சு வந்த செடிகள் தாங்க இது. இது வந்து இப்ப வளர்ந்த கொத்தமல்லி செடி தான். இங்க தனியா நான் ஒரு செடி இருக்குது பாத்தீங்களா? இந்த செடி வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல காமிச்சிருப்பேன். என்னன்னா ஒரு 2 செடிகள் மட்டும் தானா வளர்ந்தது அப்படின்னு. இப்ப இந்த செடியில ஒரு 4 இலை வந்து கொத்தமல்லி இலையா மாறி இருக்கு. அந்த ஸ்டெம்மும் வந்து கொஞ்சம் தடிமனாவே இருக்கு மத்ததை விட. இதுக்கு முன்னாடி ஒரு செடி இருந்தது, 2 செடி இருந்து அதுல 1 இதாயிருச்சு. அதே மாதிரி சைட்ல இருந்ததும் வந்து காஞ்சு போச்சு. ஸோ அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து போன சீசனை விட இந்த சீசன்ல வந்து நல்லா ஃபாஸ்டாவே க்ரோத் ஆயிருக்கு. ஒருவேளை சீசனிக் சேஞ்சஸா இருக்கும், கிளைமேட்டிக் சேஞ்சஸா இருக்கலாம். பட் ரொம்ப பிளசண்டா இருந்துச்சு. இதை காமிக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது தனியா வளரட்டும், அதையும் தனியா விட்டுட்டேங்க. அந்த தனி செடியையும் பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது பீன்ஸ் செடி வளர்ப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பீன்ஸ் செடியில வந்து நான் இந்த சைடு இன்னொரு க்ரோ பேக்ல ஒரு பீன்ஸ் விதை போட்டிருந்தேன். அதுல இருந்து இப்ப ஒரு காய் வச்சிருக்குங்க. இது நம்ம பீன்ஸ் செடியில இருந்து ஃபர்ஸ்ட் வந்த காய்ங்க. இந்த காய் வந்து ரொம்ப நீளமா வளரும். பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சைஸ் தெரியும். அந்த கிளையில இருந்து தரையை தொடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கு. அந்த க்ரோ பேக்ல ஒரு மிளகாய் செடியும் வச்சிருக்கேன், ஒரு வெங்காய செடியும் வச்சிருக்கேங்க. வெங்காயம் வச்சா நல்லா க்ரோத் ஆகும், செழிப்பா இருக்குங்கிறதுக்காக. நம்ம விதைச்சு அதுல இருந்து செடி வந்து அதுல இருந்து காய் காய்க்கும் போது இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. எனக்கு இந்த மூமெண்ட்டை உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அடுத்து பூவும் வச்சிருச்சு. இதே மாதிரி தான் அடுத்தும் காய் வைக்க போகுது. இது ஃபர்ஸ்ட் வந்த காய்ங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனி விட்டா இன்னும் தரைக்கு கீழே போயிடும். எப்படியும் நான் இன்னும் ஒரு நாள்ல ஹார்வெஸ்ட் பண்ணிடலான் இருக்கேன். பார்ப்போம். பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்றேங்க. அடுத்து பூ ரெடி ஆயிட்டு இருக்கு, பாப்போம். இதோட செடியோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த அளவு தான் இருக்கும். பட் பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ உங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. Until I meet, it's signing off from Mijitla. Thank you. Bye.